தப்பித்தும் பார்த்தாச்சு, நாட்கள் ஓடி போச்சு, நெருக்கம் செய்தி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். நம்மை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். அப்படியானால் நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். உலகத்தில் உள்ளவர்களை விட உன்னதர் இயேசுவின் கரங்களில் நாம் விசேஷித்தவர்கள். ஆனால் சில வேளைகளில் ஆண்டவரே, என்னை மறந்து விட்டீரோ, எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நிலவரம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த அவதூறு என்று வேதனைப்படுகிறோம், புலம்புகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று தெளிவாக சொல்கிறது. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம்! ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்க மாட்டார். கடந்த 8ஆம் தேதி எனது பள்ளி பிள்ளைகளை 18 பேரை விமானத்தில் அழைத்து சென்றேன் சென்னைக்கு. எனது சொந்த செலவிலே யாருக்கும் தெரியாமல் போய் வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த பயணத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார் என்பதை என் வாழ்க்கையில் செய்து காட்டினார். விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைக்க வந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி